ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹுடைய தூதரால் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் வந்ததை அறிந்த எந்த ஒரு யகூதியோ நஸ்ரானியோ என்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் நரகவாதியாகத்தான் இருப்பார். முழுவதுமான மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பினான். நபிமார்களுடைய வரிசையை அல்லாஹ் என்னை கொண்டு முழுமைப்படுத்தினான். இந்த 6 சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சிறப்புப்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய சிறப்பை, அல்லாஹுடைய தூதருடைய சிறப்பை அறிவதற்கு மிக முக்கியமான ஹதீஸ் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உதுமா, மகத்துவமிக்க ஷஃபாஅத் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஷஃபாஅத்துடைய காட்சிகள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்பதை எமக்கு விவரிக்கின்றது. வஃபி ஸஹீஹைன், அதாவது இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இந்த இருவரும் சேர்ந்து பதிவு செய்கிறார்கள். வகைரிஹிம், இன்னும் பல ஹதீஸுடைய கிரந்தத்திலும் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய காட்சியை, எம்முடைய நிலைமையை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கின்றார்கள். ஃபயகூலுன் நாஸ், மனிதர்கள் எல்லோரும் மஹ்ஷரிலே ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு மனிதர்கள் கேட்பார்கள், அலா தரவுன மா கத் பலகக்கும் அலா தந்துரூன மை யஷ்ஃபஉ லக்கும் இலா ரப்பிக்கும். எம்முடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? எம்முடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? எமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்பவர் யார்? எமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்பவர் யார்? மக்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு பஅதுன் நாஸி லி பஅதின் அலைக்கும் பி ஆதம். சொல்லப்படும், உங்களுக்கு இருக்கிறார் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். ஃபயஅதூன ஆதம், மனிதர்கள் எல்லோரும், அதாவது நாம் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவோம். ஃபயகூலூன லஹு அன்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதர்களுடைய தலைவர். ஹலகல்லாஹு பியதிஹ், அல்லாஹ் உங்களை அவருடைய கரத்தால் படைத்தார். வனஃபக ஃபீக மிர் ரூஹி, அல்லாஹ் உங்களை அவனுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்தான். வ அமரல் மலாயிகத ஃபஸஜது லக், மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ் பணித்தார். சகோதரிகளை, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வினாவாக கொடுக்கப்படும். அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யுங்கள் அல்லது மனனம் செய்து கொள்ளுங்கள்.